கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். அப்போ இப்போ நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா, அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னது? இப்போ ஒரு போலீஸ்காரனுக்கு பயப்படுறது என்னன்னு தெரியும், பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுறது என்னன்னு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு நான் எப்படி பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? அப்போ வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்குவோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன அப்படின்னா, தீமையை விட்டு விலகுவது, பாவத்திற்கு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஞானம் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது காரியம், ஞானத்தின் ஆரம்பம், தி பிகினிங் ஆஃப் விஸ்டம் என்ன அப்படின்னா, பாவத்தை விட்டு விலக வேண்டும். அக்கிரமத்துக்கு தப்பு தண்டாக்கு தள்ளி இருக்கணும். பொய்யான காரியத்துக்கு நம்முடைய கரங்களை உள்ள விடக்கூடாது. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பயமும் ஒரு மரியாதையும் இருக்குமானால் பாவத்திற்கு நான் விலகி இருப்பேன். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இங்க ஃபூலிஷ் திங்ஸை பத்தி சொல்லல, பட் சின்ஃபுல் திங்ஸ், பாவமான காரியத்தை விட்டு விலக வேண்டும். லஞ்சத்தை விட்டு விலக வேண்டும், பொருளாசையை விட்டு விலக வேண்டும், பெருமையை குறித்து விலக வேண்டும். இங்க சொல்லும்போது எதை வெறுக்கிறார் ஆண்டவர்? அந்த பேரலிசம்ல சொல்றாங்க, பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும். இது எல்லாமே நிறைய நேரத்தில் நம்ம பாவானே நமக்கு தெரியறது இல்லை. பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய். ஏன்னு சொல்றத நம்ம A+ சொல்றது, A1 சொல்றது, எக்ஸாஜுரேட் பண்ணி பேசுறது, சின்ன விஷயத்தை பெருசா ஊதி பெருக்கிறது, சின்ன சண்டையை அடுத்த திரும்ப பேசி அதுக்கு கண்ணு மூக்கு வாய் வைக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள், உங்களுக்கெல்லாம் தெரியல, என்னை குறித்து நான் சொல்றேன், புரட்டுவாய். அது என்னன்னா, அது பாவம். அதை நாம் செய்வோம் என்றால் அது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய். அப்ப பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும்.